நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை இப்ப இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒவ்வொரு துறையா நம்ம அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். உண்மையான ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை மக்கள் ஒரு 50-60 வருடங்களுக்கு பிறகு ஒரு நேர்மையான ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உண்மையான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நம்ம ஒவ்வொரு துறையிலும் நம்ம அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, பல திட்டங்கள் நம்ம அறிவிச்சுட்டு இருக்கோம். அதுல இது வரைக்கும் மானிய கோரிக்கைகள்லாம் முடிந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை சார்ந்த அறிவிப்புகளை மட்டும் நான் மக்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இந்த கோயிலில் அவங்க நடத்தும் கலைக்கல்லூரி ஒரு வாடகை இடத்துல தான், பில்டிங்ல தான் இது வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. அதற்காக கோயில் இடத்துல சொந்தமா கல்லூரி கட்டடத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்காக 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடுல ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டிடம் நம்ம கட்ட போறோம். அப்புறம் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப மருத்துவத்துறையில நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், முதலமைச்சருடைய லட்சியம் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும். அதுல ஒரு முக்கிய பங்கு தான் மருத்துவம், ட்ரீட்மெண்ட், சிகிச்சை மட்டும் முக்கியம் இல்லை. அவங்களுக்காக மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய மருத்துவ பயனாளிகளுடைய மருத்துவமனை அனுபவம், ஒரு பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய, எப்படி நம்ம ஒரு ஷாப்பிங் போறோம்னா ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற மாதிரி அவங்களுடைய மருத்துவமனையில அவங்களுடைய மருத்துவ பயனாளிகளுடைய அனுபவத்தை மேம்படுத்தக்கூடிய அளவுல அவங்க மேலும் ஒரு தூய்மையான அந்த வளாகம், சுத்தமான குடிநீர் மற்றும் சுத்தமான கழிவறைகள் இதெல்லாம் மேம்படுத்தக்கூடிய வகையில நம்ம திருச்செங்கோடு தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். அப்புறம் இங்க இருக்கிற ரொம்ப நீண்ட காலமான கோரிக்கை என்னன்னா, கூடுதல் செவிலியர்கள் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்ம ரொம்ப நாளா, ரொம்ப வருடங்களா செவிலியர்கள்லாம் போராடிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தொகுப்பூதியத்தில் இருக்கிறவங்களாம் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணணும், டைம் ஸ்கேல கொண்டு வரணும். ஸோ நம்ம முதல் கட்டமாக 2500 செவிலியர்களை நம்ம தொகுப்பூதியத்திலிருந்து அவங்களுக்கு பெர்மனன்ட் டைம் ஸ்கேலுக்கு கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாம 1500 தொகுப்பூதியத்துல திரும்பவும் கூடுதல் செவிலியர்களை நம்ம பணியில எடுக்கிறோம். அதுல 20 செவிலியர்கள் நம்ம திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு நம்ம ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். அப்புறம் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவு SNCO அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரிவுல நம்ம திருச்செங்கோடுல நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மாவட்ட மருத்துவமனையில இல்லாத வசதிகள்லாம், செரிப்ரல் கூலிங் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட திருச்செங்கோடுல அரசு மருத்துவமனையில இருக்கு. அதற்கு இன்னும் தேவையான மருத்துவ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம், கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறது, நவீன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக கூடுதலாக நம்ம ஃபண்ட்ஸ் ஒதுக்கி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட வட்டார மருத்துவமனை, பிளாக் மெடிக்கல் THCs, மாணிக்கம்பாளையம், மலசமுத்திரம், எறையமங்கலம் இதுல இருக்கிற வட்டார பிளாக் மெடிக்கல் பிரைமரி ஹெல்த் சென்டர், பிளாக் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் அனைத்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸ் இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பிளாக் ஹெல்த் சென்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃபரல் சென்டர்ஸா, அதாவது அங்க மேம்படுத்தப்படும், தரம் உயர்த்தப்படும். அவங்களுக்கு கூடுதல் வசதிகள், அங்கேயே வர மருத்துவ பயனாளிகளுக்கு அவங்க தொற்றா நோய் அங்க முழுமையா அவங்களை கண்டறிஞ்சு ஒரு முழுமையான ஒரு ரெஃபரல் சென்டரா, ஃபர்ஸ்ட் ரெஃபரல் சென்டரா மேம்படுத்த போறோம். அது மட்டும் இல்லாம அங்க பிசியோதெரபிக்கான வசதிகளையும் நம்ம மேம்படுத்த போறோம். இங்க மட்டும் இல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து பிளாக் PHCஸ்க்கும் அதை நம்ம செய்ய போறோம். அப்புறம் இந்த சிடி ஸ்கேன், MRI எல்லாம் திருச்செங்கோடுல இருக்கிற இங்க இருக்கு, சிடி ஸ்கேன் இருக்கு. ஆனா ரிப்போர்ட் வர்றதுக்கு சில நாட்கள்ல 5 நாட்கள் கூட ஆகுதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்ட் PACS, பிக்சர் ஆர்கைவிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் நம்ம கொண்டு வந்து உடனடியாக அந்த ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம அன்னைக்கே அந்த ரிப்போர்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்க இருக்கிற சீமான் மகப்பேறு சேவை அந்த பிரிவுக்கு கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸும், நம்ம நவீன எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கொண்டு வர போறோம். அப்போ இங்க இருக்கிற ரத்த வங்கிக்கும் தேவையான கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு போறோம். அப்புறம் பயோமெடிக்கல் வேஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் டிஜிட்டல் முறையில அதை பராமரித்து இன்னும் சிறந்த முறையில் அந்த டிஜிட்டல் அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டையும் நம்ம ப்ராப்பராக கையாளுறதுக்கான வசதி நம்ம ஏற்படுத்த போகிறோம். அப்புறம் பொதுப்பணித்துறையே ப்ளஸ் சாலை வசதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நீண்ட நாள் கோரிக்கையை பார்த்தீங்கன்னா,
நம்ம சென்னை சேலத்துல இருந்து வர திருச்செங்கோடு இந்த ரோடை வந்து 4 வழி சாலையா நம்ம அப்கிரேட் பண்ணணும், இருவழியா சாலையா இருக்கிறது 4 வழியா சாலையா மாற்றணும்னு சொல்லி நம்ம தேர்தல் அறிக்கையப்பே சொல்லியிருந்தோம். அதற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கான ஃபண்டும் நம்ம ஒதுக்கீடு பண்ண போறோம். அப்புறம் ரிங் ரோடும் இன்னும் முழுமையடையாம இருக்கு, இன்னும் 1/4 பண்ணாம இருக்கு. அதற்கான ஃபர்ஸ்ட் டைம் அந்த டிபிஆர் பண்றதுக்கான ஃபண்ட்ஸும் நம்ம ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு வளர்ச்சியடைந்த தமிழ்நாடா மாறணும். இங்க இருக்கிற தமிழ்நாடு மக்கள் இன்னும் அவங்களுக்கான சேவையெல்லாம் வந்து அவங்களுடைய உரிமை அப்படிங்கிற அளவுல தான் நம்ம ஒவ்வொரு துறையா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த 5 வருட முடிவுல தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை அடையும். இன்னும் 25 வருடங்களுக்கான ஒரு நீண்டகால திட்டத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காக வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த தமிழக வெற்றி கழக அரசின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்காங்களோ அதை விட கூடுதல் பொறுப்பு நமக்கு இருக்குன்னு தான் முதலமைச்சர் எப்பவுமே சொல்லுவாரு. அந்த பொறுப்பை உணர்ந்து ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இதே மாதிரிதான் இருப்போம். எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், மக்கள் வரிப்பணத்துல எந்த வித ₹1 கூட நம்ம எடுக்காம, யாரையும் எடுக்கவும் விடாம, இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களையும் நம்ம அதற்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்கணும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை நானும் பங்கெடுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு முறை நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம திருச்செங்கோடு தொகுதி மக்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்ல ஆசைப்படுறேன். இன்னும் நம்ம திருச்செங்கோடு ஃபுல்லா நான் எல்லா ஊருக்கும் போய் நன்றி சொல்ல முடியல. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சது பிறகு கண்டிப்பா எல்லா ஊருக்கும் சென்று நான் நேரடியா அவர்களுக்கு இந்த என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம் அதையும் சொல்லி அவங்களுக்கு நன்றியை நான் சொல்லுவேன்னு இந்த நேரத்துல நான் சொல்லி ஆசைப்படுறேன். அதாவது நம்ம அனௌன்ஸ் பண்றதுக்கு போறப்ப ஃபீசிபிலிட்டி ஸ்டடி இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முதல் கட்டமாக இந்த காவிரி திருமணி முத்தார் பொன்னியார் இணைப்பு திட்டமும் மக்களோட நீண்டகால கோரிக்கையா இருக்கு. அதுக்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடி நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். அது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்சஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அதனால எந்தவித இந்த மலசமுத்திரம் தனி தாலுகா மாற்றணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு. அதுவும் இந்த சென்சஸ் முடிந்த பிறகு அதற்கான நம்ம ஒரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்கோம். அதுவும் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம். திருச்செங்கோடு பாத்தீங்கன்னா ஆன் பார் வித் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறது தான் இதோட ஸ்டேட்டஸ். கண்டிப்பா இப்ப செவிலியர் கொடுத்துருக்கோம். கூடுதல் டாக்டர்ஸும் நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இப்ப கடந்த காலங்களில் சொல்றாங்க, நம்ம கூடுதல் மருத்துவக் கல்லூரி நம்ம கொண்டு வந்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தாலும் இந்த டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்டோட பற்றாக்குறைகள்லாம் இல்லை. எங்க போனாலுமே கார்டியாலஜிஸ்ட் இல்லை, நெஃப்ராலஜிஸ்ட் இல்லை, நியூரோ சர்ஜன்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் தேவை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் 284 கூடுதல் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவ அந்த பணியிடங்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். முதல் முறையா உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் கடந்த காலங்களில் இந்த மாதிரி எண்ணத்துல இந்த மாதிரி கோணத்துல யாருமே யோசிக்கவே இல்லை. முதல் முறையா முதலமைச்சர் வந்து நம்ம பிரைமரி ஹெல்த் கேர், அதாவது ஆரம்ப சுகாதார சேவையெல்லாம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எல்லாமே நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு மாவட்டம் அப்புறம் தாலுக்கா லெவல்லையும் நம்ம இந்த ஸ்பெஷலிஸ்ட் உயர் சிறப்பு சிகிச்சைக்கான மருத்துவர்களை நம்ம கொண்டு வரணும், அந்த சேவையை கொண்டு வரணும் தான் முதலமைச்சர் ஒரு திட்டம். அதில் முதல் ஸ்டெப் தான் இந்த 284 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். திருச்செங்கோடுக்கும் அதை நம்ம கொண்டு வந்து கொடுப்போம். இப்போ இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, நம்ம செவிலியர் கல்லூரிகள் இது வரைக்கும் கடைசியா ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2014 தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் பிறகு இப்பதான் 12 வருடங்களுக்கு பிறகு 7 நம்ம செவிலியர் கல்லூரிகள் நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுவும் அதன் மூலமாக இந்த செவிலியர்கள் சேவையும் நமக்கு கிடைக்கும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் கிடைக்கும். செவிலியர் கல்லூரி இல்லை, நாமக்கல்ல அதுல 7 இடங்கள்ல நாமக்கல்ல ஒரு செவிலியர் ஒரு கல்லூரி வரப்போகுது. அதையும் நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக் கொள்கிறேன்.